ஓம் நம சிவாய. ஓம் கம் கணபதயே நமஹ. சுபம் கரோதி தும்பிக்கையனே. எல்லோருக்கும் வணக்கம். அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. 14/2/2026 சனிக்கிழமை மிகவும் விசேஷமான ஒரு நாளாக அமைகிறது. இன்று மகா சிவராத்திரி மற்றும் சனி பிரதோஷம் ஆகிய இரண்டும் இணைந்து வருவது ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமானது நண்பர்களே, நழுவ விடாதீர்கள். விசுவாச வருடம் தமிழ்நாடு மாதம் மாசி 2ஆம் தேதி சனிக்கிழமை. திதி மாலை 4:30 வரை சுவாதிசி, பின்னர் திரியோதசி. நட்சத்திரம் இரவு 7 வரை பூராடம், பின்னர் உத்திராடம் நட்சத்திரம். யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் ரிஷபம் மிதுனம். மகா சிவராத்திரி இன்று இரவு சிவபெருமானுக்குரிய மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கப்படும். 4 கால பூஜைகளும் லிங்கோத்பவ காலமும் மிகவும் விசேஷம் நண்பர்களே. சனி பிரதோஷம், சனி பகவானின் ஆதிக்கம் உள்ள சனி கிழமையில் வரும் பிரதோஷம் வறுமை மற்றும் துயரங்களை நீக்க வல்லது. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை நந்தி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. உத்திராடம் நட்சத்திரம் தொடங்குவதால பெருமாள் வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் நண்பர்களே. இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர் மேசராசி நேயர்களே. நீங்கள் காலச்சக்கரத்தின் தொடக்கம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருப்பால் உங்களிடம் எப்போதும் ஒரு வேகம் இருக்கும். நான் எதையும் செய்வேன் என்ற துணிச்சல் உங்கள் மூலதனம். நீங்கள் பிறப்பாலேயே ஒரு தலைவன், இராணுவ அதிகாரி, அறுவை சிகிச்சை நிபுணர் அல்லது ஒரு நிறுவனத்தை வழிநடத்தும் தகுதி உங்களுக்கு உண்டு. கோபத்தை மட்டும் குறைத்து நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றியின் உச்சிக்கே செல்வீர்கள் நண்பர்களே. இன்று நீங்கள் தான் இந்த நாளின் சூப்பர் ஸ்டார். உங்கள் முகம் இன்று ஒரு காந்தம் போல அனைவருக்கும் கவரும். நீண்ட நாள் சோம்பல் நீங்கி ஒரு புதிய உற்சாகம் உங்கள் உடலிலும் மனதிலும் பிறக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் எந்த காரியமும் எந்த முடிவும் உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தேடித்தரும் நண்பர்களே. இன்றைக்கு கர்மகாரகன் சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமை. மந்தன் என்று சொல்லப்படும் சனி பகவான் நாம் செய்த உழைப்பிற்கு ஏற்ற பலனை வட்டி மூலமாக திருப்பி தரக்கூடியவர். இன்றைக்கு அந்த ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஒரு ராசிக்கு முடிய போகுது, இன்னொரு ராசிக்கு ஆரம்பிக்க போகுது. அந்த உஷார் ராசி உங்க ராசியான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா பாருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்கோ. வாங்க இன்னைக்கு ராசி பலன் விரிவாக பார்ப்போம். இன்றைய கிரக நிலை மற்றும் நட்சத்திர விவரம். இன்றைக்கு மாலை 7 மணி வரைக்கும் போராடும் நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் உத்திராடம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதன் காரணமாக இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு கவனமா இருக்க சொல்வது தெரியுமா? இன்று மாலை 7 மணி வரை ரிஷபராசி நேயர்களுக்கும், மாலை 7 மணிக்கு மேல் மிதுனராசி நேயர்களுக்கும் சந்திராஷ்டமம் நிலவுகிறது. அதனால இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்பவே நிதானமா இருக்கணும். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். தந்தை வழி உறவுகள் மூலமாக ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்கும். குரு பகவானின் அருளால் தடைப்பட்ட காரியங்கள் வேகமெடுக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறும். மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு மாலை 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடருது. அது வரைக்கும் பொது முயற்சியில் வேணாம். கோபத்தை குறைச்சுக்குங்கோ. மாலைக்கு மேல மனசு லேசாகும். பிரச்சனைகள் தீரும். சனி பகவான் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுத்தொடுத்தாலும் மதியத்துக்கு மேல நிம்மதி கிடைக்கும் நண்பர்களே. அடுத்து மீனராசி நேயர்களே, காலையில ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆனா மாலை 7 மணிக்கு மேல உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால முக்கியமான வேலையை மாலைக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிருங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது.
வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். பழைய பாக்கியல் வசூலாகும். எதிரிகள் உங்களை கண்டு ஓடி விடுவாங்க. சனி பகவானின் அருளால் வேலையில இருந்த சிக்கல்கள் தீரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உற்சாகமான நாள் இது. அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெருமையான செய்தி வரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் அனுகூலம் உண்டாகும். குரு பகவானின் ஆசையால் பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு சுகபோகங்கள் அதிகரிக்கும். வீடு அல்லது வாகன மாற்றங்கள் செய்ய நினைக்கிறவங்க இன்னைக்கு அதற்கான வேலையை தொடங்கலாம். அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. அடுத்து துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க தைரியம் அபாரமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். இளைய சகோதரர்கள் மூலமா ஒரு லாபம் கிடைக்கும். தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு தனலாபம் அமோகமா இருக்கும். குடும்பத்துல இருந்த சசப்புகள் நீங்கி இனிப்பு கூடும். பேச்சால காரியங்களை சாதிப்பீங்க. மாலை 7 மணிக்கு மேல உத்திராட நட்சத்திரம் தொடங்குறதால சுப செலவுகள் வந்து சேரும். கௌரவமும் கூடும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க ரொம்ப வசீகரமா இருப்பீங்க. குரு பகவான் உங்க ராசிநாதன் என்பதால் நீங்க எடுத்த காரியம் தடையின்றி முடியும். புதுசா பிசினஸ் பண்றவங்க இன்னைக்கு முதலீடு செய்யலாம். எல்லோரும் உங்களை மதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு உங்க செயல்பாடுகள் இருக்கும். அடுத்து ராசி நேயர்களே, இன்றைக்கு செலவுகள் வரும். ஆனா இது முதலீடா மாறும். சனி பகவான் உங்க ராசியில இருக்கிறதால எதையும் பொறுமையா செஞ்சு ஜெயிப்பீங்க. தூரத்து உறவுகள் மூலமா ஒரு சுப செய்தி தேடி வரும். மாலைக்கு மேல சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரதால உற்சாகமும் கூடும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவையை கதையை தட்டுவாள். லாபங்கள் பல வழிகளில் வரும். நண்பர்களோட சேர்ந்து ஒரு புது பயணத்தை தொடங்குவீங்க. மகாலட்சுமியினர்களால் பண தேவை பூர்த்தியாகும். நீண்ட நாள் கனவு நினைவாகும் நாள் இது. அடுத்து மீன ராசி நேயர்களே, தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல தகவல் வரும். கௌரவம் பதவி புகழ் தேடி வரும். குரு பகவான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நண்பர்களே, இன்றைக்கு நாம 12 ராசிக்கு என்ன பலன் விரிவாக பார்த்தோம். சந்திராஷ்டமம் இருக்கின்ற ரிஷபமும் மிதுனமும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் தட்டிடுங்க. உங்க ராசியை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க உற்றார் உணவுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே, இனி வரும் நாட்களை இனிமையாக மாற்ற இந்த நட்சத்திர நாயகன் ஆன்மீக சிந்தனையோடு பூரம் நட்சத்திர நேயர்களே, ஆண்டாளின் அருள் பெற்றவரே, வாழ்க்கையை ரசித்து கொண்டாடுங்கள். அதே சமயம் பக்தியிலும் கவனம் வையுங்கள். உங்கள் இல்லத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கும் நாள். முன்னோர்களின் ஆசை இன்று உங்களுக்கு செயல்பாடுகளில் பிரதிபலிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று இனிய செய்தி வரும். உங்கள் புத்திசாலித்தனம் இன்று உங்களின் புகழ் உச்சிக்கே கொண்டு செல்லும். இன்றைய தினம் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.